வெல்கம் டு பிரபாஸ் கிச்சன். இன்றைக்கி தேங்காய் போலி ராதிகா எப்படி பண்ணுறா அப்படிங்கிற மெத்தடில் பார்க்கலாம். வெல்கம் டு பிரபாஸ் கிச்சன். இன்றைக்கி ஃப்ரெண்டு ராதிகா ஆழ்வார்த்திண்ணரில் இருக்கா. ஏற்கனவே மடிசார் உங்களுக்கு கட்டி காமிச்சிருக்கா. ஏற்கனவே எப்படி கட்டணும் அப்படிங்கிற மெத்தடு கட்டி காமிச்சிருக்கா, ரெடிமேட் மடிசார். இன்றைக்கி நம்ம கம்மிங் போகி பண்டிகை வருது திங்கக்கிழமை அன்னைக்கு. அதுக்கு போலி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மெத்தடு ஏற்கனவே நான் உங்களுக்கு பூர்ணம் வீடியோ போட்டிருக்கேன். பூர்ணம் எப்படி கலரணும், தேங்காய் பூர்ணம் குழக்கட்டைக்கு போட்டிருக்கேன், தேங்காய் பூர்ணம் எப்படி கலரணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதேமாதிரி மைதா போலிக்கு மாவு எப்படி சாஃப்டாக பசையணும் அப்படிங்கிற மெத்தட் நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதெல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பின்னாடி நான் லிங்க்கு உங்களுக்கு நான் அனுப்பி விட்றேன். இப்போ இந்த தேங்காய் போலிக்கு தேங்காய் பூர்ணம் எந்த அளவுக்கு எடுத்துட்டா எந்த அளவுக்கு மாவு பசையலாம், மாவு எந்த அளவுக்கு எடுத்துக்கணும், பூர்ணம் எப்படி கலர்றது, பூர்ணம் எப்படி எந்த ரேஷியோ எடுத்துட்டா மாவும் மீறக்கூடாது பூர்ணமும் மீறக்கூடாது அப்படிங்கிற கான்செப்டில் நம்ம ராதிகா அவர்கள் எப்படி எப்படி பண்ணுறா அப்படிங்கிற மெத்தட் பார்க்கலாம். வாங்க ராதிகா, வெல்கம். தேங்க்யூ. இப்போ ஆக்சுவலாக போலி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு எடுத்துனது 2 அழாக்கு மாவு, மைதா மாவு எடுத்துட்டேன். அதை முதலே நல்லா கொஞ்சம் மஞ்சள் உப்பு எல்லாம் போட்டு எண்ணெயை ஊற்றி நல்லா பிசைஞ்சு வச்சது. அது ஒரு கிட்டத்தட்ட கலருக்கு மஞ்சள் பொடி கலர் பேலாம் நீங்கள் மஞ்சள் தான் போட்டது. ஓகே, கலர் பொடி கலர் மஞ்சள் தூளே போட்டு ஜலத்தை குத்தி எண்ணெயை குத்தி கொஞ்சம் பிசைஞ்சு ஒரு 6 மணி நேரத்துக்கு மேலே ஊற வச்சுருக்கேன். அதை தவிர இப்போது பூரணத்துக்கு 4 கப்பு தேங்காய் திருவல், 2 கப்பு வெல்லம், அதை நல்லா கொஞ்சம் 1/4 டம்ளர் ஜலம் வச்சு வெல்லத்தை நல்லா கொஞ்சம் பிசுப்பாக இருக்கிற பாகு வரலும் கொஞ்சம் நல்லா ஃபஸ்ட்டு கரைச்சுண்டேன். அப்புறம் வடிகட்டி அந்த பிசுப்பான பாகு வரலும் கையில் தொட்டு பார்த்த உடனே ஒரு ஸ்ட்ரிங் மாதிரி வந்த உடனே தேங்காய் பூரணத்தை கொட்டி அதில் ஏலப்பொடியை போட்டு கலரி வச்சுருக்கேன். இப்போ அதை ஆற வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு அடுத்தது கோழி தட்டுறதுக்கு இப்போ மாவும் பூரணமும் ஒன்றா சேர்ந்து மிச்ச மீதி இல்லாமல் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இப்போ பார்க்க போகிறேன். இப்போ நீங்கள் 1 கப்பு மாவு, அது 2 கப்பு மாவு எடுத்துருக்கீங்க. 2 கப்பு மாவுக்கு 4 தேங்காய் மாவு அப்படிங்கிறது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதா இருந்தால் 2 கப்பு மாவுன்னா 2 கப்பு வெல்லம், 4 கப்பு தேங்காய் திருவல். தேங்காய் திருவல் மிக்சியிலலாம் போட்டு பொடிச்சு வச்செல்லாம் பண்ணலை. நேராக தேங்காய் திருவல்லையே திருவி எடுத்ததுனால ஒத்தா மாதிரி ஒன்றா கோத்துட்டு வரும். அப்போதான் நல்லா தேங்காய் பூர்ணம் 4 கப்பு எடுத்துட்டுருக்கா. தேங்காய் பூர்ணம் 4 கப்பு தேங்காய் அப்படின்னா 2 கப்பு வெல்லம் அதுக்கு வேணும். ஆனால் 4 கப்பு இது பூர்ணம் உங்களுக்கு கிடைக்கும், 4 கப்பு பூர்ணம் கிடைக்கும். ஆனால் 2 கப்பு மாவு பசைஞ்ச மாவு 2 கப்பு, 1 கப்பு மாவு பசைஞ்சல 2 கப்பு தேங்காய் போட்டுக்கணும். அதே மாதிரி இப்போ கடலைப்பருப்பு போலிக்கு இதே மாதிரி தான் 1 கப்பு 1 கப்பு மைதா மாவு நீங்கள் பசஞ்சு வச்சேன்னாக்கா 1 கப்பு கடலைப்பருப்பு 1 கப்பு தேங்காய் போட்டு அதுக்கு தகுந்த 1 கப்பு வெல்லம், ஆமாம், அந்த மாதிரி போட்டு பூர்ணம் கலர்னாக்கா மீறவே மீறாது. அப்போ மாவும் மீறாது, உங்களுக்கு தேங்காயும் என்ன பூர்ணம் பண்ணி வச்சாலோ அதுக்கேற்ற மாதிரி. ஃபர்ஸ்ட் பூர்ணம் என்ன சைஸ்ல உங்களுக்கு போலி வேணுமோ அதை பூர்ணமோட உருண்டைய அந்த சைஸுக்கு நீங்க உருட்டி வச்சுக்கணும். உங்களுக்கு சின்னதா வேணுமா பெருசா வேணுமா அப்படிங்கிற சைஸ் அது அவளோட விருப்பம். அதுக்கு தகுந்த மாதிரி பூர்ணத்தை ரவுண்டா ஃபர்ஸ்ட் உருட்டி வச்சிடணும். அதுல எத்தனை உருண்டைகள் நீங்க உருட்டி வச்சிருக்கீங்களோ அதுக்கு ஷேர் பண்ணி இந்த மாவை பிரிச்சு சஃபில் பண்ணி, ஏன்னா மாவு கொஞ்சமாக எடுத்துட்டு பூர்ணம் நிறைய எடுத்துட்டு அந்த மாதிரி பண்ணினோம்னா மாவு மீந்துடக்கூடாது பூர்ணமும் மீறக்கூடாது. அதனால் ரெண்டுமே ஈக்குவலாக வரணும் அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு பூர்ணத்தை உங்களுக்கு என்ன சைஸ் போலி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம உருண்டைகளை உருட்டி வச்சுருந்ததுக்கப்புறம் இந்த மைதா மாவையும் அதை இந்த அளவுக்கு இப்போ 20 உருண்டை உருட்டி வச்சுருக்கேன்னா அதே 20 உருண்டை இதுலேயும் உருட்டி வச்சுட்டேன்னா கரெக்டாக போயிடும் உங்களுக்கு. ஆமாம், இப்போ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். எப்படி போட்டு அந்த ஆஷா குமார்னு ஒருத்தர் போலி கேட்டிருந்தா லாஸ்ட் டைம். அவளுக்காக தான் நான் இப்போ இந்த வீடியோவே நான் அப்லோட் பண்ணிட்டேன். சரி, அதனால் கண்டிப்பாக அந்த அவளை பார்க்கணுங்கிறதுக்காக நிச்சயமாக பார்த்து அவளோட ஃபீட்பேக் என்னங்கிறத தெரியப்படுத்திட்டோம் நமக்கு. இதை தவிர இதே போலியில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அதாவது கேசரியில் போலி பண்ணலாம். இன்னொன்று வெஜிடபிள் போலி. இப்போ எங்கே பார்த்தாலும் ஒரு சாயங்கால நேரத்தில் சிற்றுண்டி டைம் அப்படிங்கிற போது ஈவினிங் ஸ்நாக்குங்கிற போது வெஜிடபிள் போலி ரொம்ப ஃபேமஸாக போயிட்டுருக்கு.
அதனால் இப்போ வெஜிடபிள் போலியை பற்றி நம்ம வந்து என்ன ஏதுங்கிறது அடுத்த வீடியோவில் நாங்கள் அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ அது பிரகாரம் யார் யாருக்கு என்னென்ன எப்படி பண்ணணும் அதையும் நம்ம ப்ரொப்போர்ஷன் பீன்ஸும் கேரட்டு கோஸை வச்சு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற உருளைக்கிழங்கோட சேர்த்து எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத அந்த வரத்தை நம்ம அடுத்த வீடியோவில் அப்லோட் நெக்ஸ்ட் வீடியோவில். ஓகே, காரபோலின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆமாம். ஓகே, ஷூர், கண்டிப்பாக. லாஸ்ட் வீடியோவில் நான் வந்து ரவா பற்றி பேசியிருந்தேன் உங்களுக்கு. ரவா மாவு வச்சு நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற மெத்தடில் பார்க்கும்போது ரவாவில் போலிங்கிற மெத்தடில் போலி பண்ணலாம், போகிக்கு வந்து போலி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு கடலைப்பருப்பு போலி, தேங்காய் போலி சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் கோவா போட்டு போலி பண்ணலான்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் வாழைப்பழ போலி, இந்த ஜாக் ஃப்ரூட்டை பலாப்பழத்தை வச்சு போலி பண்ணலான்னு சொல்லியிருந்தேன். இப்போ இவன் வந்து கேசரி வச்சு கூட பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கா. நெக்ஸ்ட்டு வேறு எதுவும் வெஜிடபிள் அது வந்து காரபோலி இதை சேரும். ஸ்வீட்டில் வேறு என்ன போட்டு பண்ணலாம்? ஸ்வீட்டில் வந்து ஆக்சுவலாக மிக்ஸ்டு ஃப்ரூட்டுன்னு ஒன்று கேட்டிருக்கா. அது மிக்ஸ்டு ஃப்ரூட்டு நான் ஒரு தடவை சாப்பிட்டு பார்த்துருக்கேன். ஒரு ட்ரை ஃப்ரூட்ஸ் போலி கூட பண்ணலாம் இல்லையா? ட்ரை ஃப்ரூட்ஸ், அதாவது பாதாம், அந்த ரெட் கலர் அண்ட் பிங்க் கலர் அந்த ஒரு என்ன சொல்கிறது ஃப்ரூட் இது கிடைக்கும் இந்த பேக்கெட், அதை போட்டு கூட மிக்ஸ் பண்ணி பண்ணுறேன். ஸ்ட்ராபெரி வந்து பேரிச்சம்பழம், பாதாம், அதுக்கப்புறம் அந்த மேங்கோ சீசனில் மேங்கோ வச்சு கூட பண்ணலாம். மேங்கோ வச்சு பண்ணலாம். இன்னொன்று குல்கந்து போலின்னு பண்ணுறான். குல்கந்து வந்து நம்ம அந்த நார்த்துலலாம் குல்கந்து வெத்தலை பாக்கில் வச்சு தரது, வெத்தலை பான் வீடா ஷாப்பில் தருவா. அந்த குல்கந்து வச்சு ஒரு தடவை போலி பண்ணி. குல்கந்துனாக்கா நம்ம அந்த ரோஜா பூ பூவோட எதழ் வச்சு நம்ம குல்கந்து அந்த பண்ணுறது, அந்த இதை வச்சு கூட போலி பண்ணலாம். ஆமாம். ஸோ இவ்வளோ வேரியேஷன்ஸ் இருக்குது. இவ்வளோ வேரியேஷன்ஸ் பற்றி போலி வந்து ஐடியாஸ் நாங்கள் கொடுத்தாச்சு. போலி மாவு எப்படி பசையணுங்கிறது சொல்லியாச்சு. பூர்ணம் ஸ்டஃப்பு வந்து நம்ம அவளுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அதில் என்னெல்லாம் இருக்கோ அதை வச்சு நம்ம பண்ணி பார்த்து சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஃபீட்பேக் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப அவசியம். இப்போ நாங்கள் போடுறது வந்து ஈஸியாக நாங்கள் போடுறோம், ஈஸியாக யார் பண்ணணுமோ ஆசைப்படுறதோ ஒரு யூடியூப் சேனலை பார்த்து எங்கள் சேனலை பார்த்து நீங்கள் வந்து பண்ணணும்னு. பட் அதே சமயம் நாங்கள் ஃபீட்பேக்கே எதிர்பார்க்குறோம். ஸோ நாங்களும் வந்து உங்களுடைய ஃபீட்பேக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய ஐடியாஸை நாங்கள் திருப்பியும் இன்னொரு தடவை நாங்கள் குக் பண்ணி அதே மாதிரி ஓகே ப்ராபப்ளி உங்களுடைய ஐடியா இன்னும் எங்களோட விட கொஞ்சம் அதிகமாகவும் இருக்கலாம், ஏதாவது ஒரு தாட்ஸ் வரும் உங்களுக்கு. ஸோ அவசியம் ஷேர் பண்ணுறீங்க. போலிக்கு நீங்கள் என்ன அளவு போடுறீங்க ராதிகா? இப்போ போலி தட்டுறதுக்கு வந்து இப்போ 1/4 டம்ளர் ஜலம் கொதிச்சுன்னு இருக்கு. இதுக்கு வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டுருக்கேன். இப்போ இதில் வந்து 2 டம்ளர் வெல்லத்தை சேர்க்குறேன். 2 டம்ளர் வெல்லம்னாக்கா ஒரு தேங்காய்க்கா இல்லை 4 டம்ளர் தேங்காய். 4 டம்ளர் தேங்காய். 4 டம்ளர் தேங்காய்க்கு 2 டம்ளர் 2 கப்பு வெல்லம் எடுத்துட்டாலும் 4 கப்பு தேங்காய். டம்ளர் அளவு இருந்தா 2 டம்ளர் வெல்லம்னா 4 டம்ளர் தேங்காய். இப்போ தேங்காய் போலி பண்றதுக்கு, தேங்காய் பூரணம் பண்றதுக்கு இந்த மெஷர்மெண்ட் இப்போ நம்ம கலரி பூரணம் பண்ணி வச்சுடுவோம். ஓகே. இதுக்கப்புறமா பிசைஞ்ச மாவுல போலி தட்டுறத நம்ம தட்டி எடுப்போம். மாவு எத்தனை பிசைஞ்சு வச்சிருக்கீங்க? மாவு வந்து நான் 2 ஆழாக்கு போட்டு நான் பிசைஞ்சிருக்கேன். அது நீங்க வந்து 2 ஆழாக்கு அப்படின்னா அந்த 2 ஆழாக்கு பிரகாரம் 2 டம்ளர். எந்த டம்ளரால போட்டுக்கிறீங்களோ அதே டம்ளரால, எந்த அளவு எடுத்துக்கிறீங்களோ அதே அளவு மெஷர்மெண்ட் எல்லாத்துக்கும் ஒரே கப்பு. டம்ளர்னா டம்ளர், அது நீங்க என்ன அளவு போட்டுக்கிறீங்களோ அதே மாதிரி. மைதா ஒரு கப் எடுத்துட்டேன்னாக்கா ஒரு வெல்லம் 2 தேங்காய். ஆமா. அதே மாதிரி இப்போ 2 அழாக்கு மாவு போட்டிருக்கிறதுனால 2 டம்ளர் மாவு போட்டிருக்கிறதுனால இப்போ 2 டம்ளர் வெல்லம், 4 கப்பு தேங்காய். ஆமாம். வெல்லத்தை கரையை விட்டு நல்லா வடிகட்டி கொஞ்சம் பாகு வந்ததுக்கு அப்புறம் நம்ம அந்த தேங்காய் ஆட் பண்ணி பூரணம் பண்ணலாம். வெல்லம் வந்து கொஞ்சம் கெட்டியான விட்டு இது பாருங்க ஒரு மாதிரி பிசு பதம் சொல்லுவோம். அதை இது ஒரு தடவை கையில ஜலத்தை தொட்டுன்னு ஒரு தடவை தொட்டு பார்த்தேன்னா ஒரு மாதிரி பிசுப்பா இருக்கும். லேசா ஒரு கம்பி மாதிரி வருது பார்த்தீங்களா, அந்த பிசுக்குன்னு ஒட்டுறது பார்த்தீங்களா, அதுதான் பதம். இப்போ இதோட தேங்காய் சேர்க்கிறோம். 4 டம்ளர். இது ஆல்ரெடி சொன்ன மாதிரி 4 டம்ளர் தேங்காய். தேங்காயை இந்த மாதிரி பூந்துருவலாக திருவி வச்சுருந்தா தான் நல்லாயிருக்கும். சில பேர் என்ன பண்ணுறான்னா
தேங்காய் மூடியிலேருந்து நம்ம கத்தியால் கீறி போட்டு வந்து இதில் மிக்சியில் போட்டு அடிச்சு விடலாம். என்னதான் இருந்தாலும் அதை மிக்சியில் அடிக்கிறதுக்கும் தேங்காய் திருவி பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்கும். டேஸ்ட்டு கண்டிப்பாக அது மாறும். அது அதனால் பூந்துருவெல்லாம் கையால் அருவமனையிலையோ இல்லை தேங்காய் திருவலகா இருக்கு, கிரைண்டர்லேயே சில பேர் திருவுறா அந்த மாதிரிலாம் திருவி, அந்த மாதிரி பெருந்துருவெல்லாம் திருவி போட்டால் தான் அது டேஸ்ட் நல்லா இருக்கும். தேங்காய் துருவல் வந்து வாயில் கடிப்படணும். ஆமாம், இது நல்லா கெட்டி ஆகிடுது. இந்த பதம் கரெக்டாக ஆகிடுது. இப்போது இதுக்கு மேலே ஏலக்காய் பொடி போட்டு நம்ம இறக்க வேண்டியதான். ஒத்தா மாதிரி எல்லாம் கலந்துக்கிட்டான்னு ஒரு தடவை பார்த்துட்டு 2-3 தடவை கலரி ஏலக்காய் பொடி போடுங்க. போட்டுருங்க. ஏலக்காய் பொடி பண்ணி வச்சுங்க. பொடி பண்ணதுலேருந்து ஒரு 2 சிட்டிகை அப்படியே மேலோட தூவினா மாதிரி போட்டுட்டு இது கொஞ்சம் ஆறினா நல்லா உருட்டுறதுக்கு வரும், நல்லா இறுக்கிடும். ஆமாம், இப்போ தேங்காய் பூர்ணம் ரெடி ஆகிடுது. இது கொஞ்சம் ஆறட்டும். இப்போ வந்து பூர்ணம் வந்து எத்தனை பூர்ணம் வந்திருக்கு ராதிகா? 15 உருண்டை வந்திருக்கு. 15 உருண்டை வந்திருக்கு. 15 உருண்டையில் இப்போ இந்த மாவு எப்படி பசைஞ்சு வச்சுருக்கா ராதிகா, எப்படி பசஞ்சு வச்சுருக்கா பார்க்கலாம். ரொம்பவே சாஃப்டாக இருக்குது இந்த மாவு ப்ரொப்போர்ஷன். இப்போ வந்து இந்த உருண்டை வந்து எலுமிச்சங்காய் சைஸில் இருக்குது. பெரிய எலுமிச்சம்பழ சைஸில் இந்த மாதிரி சைஸில் எடுத்து வச்சுருக்கோம்னாக்கா அதில் வந்து ஒரு பாதி அளவுக்கு தான் நமக்கு இந்த உருண்டை. இதை விட இன்னும் கம்மியாக மாவு எடுத்துட்டா தான் இன்னுமே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி தான், இந்த அளவுக்கு மாவு எடுத்துட்டா போகிறோம் ஒரு உருண்டைக்கு, ஒரு இதுக்கு. ஆமாம், ஒரு போலிக்கு. இதே மாதிரி நம்ம 15 உருண்டை நம்ம இதில் இருந்து எடுத்து வச்சுக்கணும். ஆமாம், இப்போ வந்து இதே மாதிரி 15 உருண்டை இது தட்டியாச்சு. இப்போ வந்து எப்படி இந்த வந்து பேசிக் வந்து இப்போ கீழே வந்து அலுமினியம் ஃபாயில் வச்சுருக்கேன். அலுமினியம் ஃபாயிலில் மேலே இல்லைன்னா பாலித்தீன் கவர், எண்ணெய் ஆயில் கவர், இல்லைன்னா இந்த வடாம் போடுற அந்த ஷீட், அந்த ஷீட்டு அதையும் எடுத்துக்கலாம். இல்லைன்னா வாழை இலை பெஸ்ட்டு. ஆனால் வாழை இலை இல்லாதனால இப்போ என் கையில் இருந்தது அலுமினியம் ஃபாயில். இப்போ வந்து பிளாஸ்டிக் இதெல்லாம் வந்து தடை வந்ததுனால பாலித்தீன் கவர்லாம் கிடைக்காது. இப்போ வந்து நான் என்கிட்ட இருந்த அலுமினியம் ஃபாயில் யூஸ் பண்ணி கீழே ஃபஸ்ட்டு எண்ணெயை தடவின்னு இருக்கேன், ஏன்னா ஒட்டாமல் இருக்கணும்ட்டு. இப்போ இதை இந்த உருட்டினதை வந்து நம்ம இப்போ தட்டி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓரமாக வந்து கொஞ்சம் ரொம்ப தடுமனாக இல்லாமல் கொஞ்சம் தட்டின்ட்டா பூரணம் வச்சு தட்டும் பொழுது உங்களுக்கு சமமாக பரவும். பூரணத்தை வச்சுருக்கோம். இப்போ வந்து இந்த அந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிடுவோம். ஆமாம், இப்போ சப்போஸ் ஒரு கேப் வந்துடுத்தோ அப்படின்னா மாவை கொஞ்சம் அப்படியே இழுத்து கொஞ்சம் க்ளோஸ் பண்ணிட்டுருங்க. எண்ணெயை தொட்டு பண்ணினா கையில் இருக்கிற எண்ணெயே இருந்தாலும் போகிறோம். இல்லைனா கொஞ்சம் எண்ணெயை தொட்டுங்கோ. எண்ணெயை தொட்டு நீங்கள் பண்ணிடனா இன்னும் ஈஸியாக வந்து பண்ணுறதுக்கு சௌரியம். கையில் ஒட்டாமையும் இருக்கும். அதே சமயம் உங்களுக்கு என்ன அளவில் வேணுமோ அதை நீங்கள் நல்ல மெல்லிஸாக, எவ்வளோ மேக்ஸிமம் மெல்லிஸாக விரலால் தட்டுறதை விட நீங்கள் இந்த உள்ளங்கையால் தட்டினால இன்னும் கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கும். அப்படி தட்டுங்க. இப்போ வந்து விரலாக பதியாமல் இருக்கும். இதை வந்து நம்ம பிளேட்டில் மாற்றிட்டு பிளேட்டில் மாற்றிட்டு பண்ணிக்கலாம். இப்போ இது பிளேட்டில் தட்டி வச்சுருக்கோம். இது தட்டிட்டு அப்படியே இந்த கவரோடு எடுத்து அப்படியே பிளேட்டில் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம இந்த பிளேட்டில் இருக்கிறத ஃபஸ்ட்டு போட்டு எடுத்துக்கலாம், அப்புறம் அந்த பிளேட்டில் எடுத்துக்கலாம்.
கல் ஹீட் ஆகிடுது. இப்போ வந்து நம்ம நெய் ஆட் பண்ணிக்கலாம். ஆமாம், நெய்யை வந்து ஃபஸ்ட்டு அடியில் தடவிக்கிறேன். கையால் எடுத்து போட்டுடலாம் இல்லையா? அடுப்பை சிம்மில் வச்சு அழகாக பொரிச்சு எடுக்கணும் இல்லையா? ஆமாம். இது ஆல்ரெடி இப்போ மேலே நம்ம எண்ணெய் தடவி இருக்கோம். ஸோ அதனால் திருப்பியும் எண்ணெயை குத்த என்ன நெய்யை குத்த கொஞ்சம் வாசனைக்கு வேணால் அதுக்காக தான் அடியிலேயே தவாலேயே ஃபஸ்ட்டு நெய்யை வந்து நம்ம தடவிக்கிறோம். இப்போ திருப்பி இது பண்ணால் இப்போல்லாம் கொலஸ்ட்ரால் ஆயில் அப்படி இப்படின்னு பார்க்கறதுனால, ஆனால் நாக்குக்கு ருசியாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லா தான் இருக்கும் ஒரு தடவை பண்ணி சாப்பிட்டா. பட் அட் சேம் டைம் வந்து நல்லா வேகணும். ரொம்ப சிம்மில் வச்சுக்காமல் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுங்கோ. இதுக்கு ஒரு ப்ரொப்போர்ஷன் இன்னொரு வாட்டி சொல்லிவிடுங்க, அந்த அளவு மெஷர்மெண்ட்டை. இப்போ வந்து நம்ம 2 அழாக்கு சொல்லியிருந்தோம். 2 அழாக்கு 4 தேங்காய் 2 வெல்லம்னு சொல்லியிருந்தோம். 2 அழாக்கு மைதா மாவு எடுத்துட்டேன்னு. இப்போ 2 அழாக்குக்கு ஆழாக்கே போகிறோம். ஆழாக்கே எடுத்துக்கலாம். ஆழாக்கு ஒரு படி கூட போட்டுக்கலாம் மாவு. ஆமாம், ஏன்னா இதை விட இன்னும் மெலிசா தான் நம்ம தட்ட போகிறோம். அதனால ஆழாக்கு ஒரு மைதா மாவு கம்மியாக எடுத்துக்கிறதுனால நமக்கு வந்து 1 டம்ளர் மைதா மாவு பசஞ்சு வச்சிருந்தாலே போகிறோம். 4 கப்பு மைதா, 4 கப்பு தேங்காய், 2 கப்பு வெல்லம், 2 கப்பு. ஆமாம், முதல்ல நான் 2 கப்பு மைதான்னு சொன்னேன். இப்போ அதை வந்து 1 கப்பாக பண்ணிங்கோ. இப்போ ஏன்னா மாவு மிச்சம் மீதி ஆயிடுறது. முதல்ல நம்ம வந்து எல்லாமே யூஸ் ஆகிடும் அப்படின்னு பார்த்தோம். அந்த பூரணத்துக்கு 15 பூரணத்துக்கு கரெக்டாக வேணும் அப்படின்னா 4 கப்பு வெல்லத்துக்கு 4 கப்பு தேங்காய்க்கு ஆழாக்கு மைதா மாவு பிசினிடா போருமானது. ஆமாம், 1 கப்பு மைதா மாவுக்கு 4 கப்பு தேங்காய் போட்டு பண்ணியிருக்கோம். ஆமாம், தேங்காய் போலிக்கு 1 கப்பு மைதாவே வந்து 4 கப்பு தேங்காய்க்கு போருமானதாக இருக்கும். ஆமாம், அப்படி நீங்கள் உங்களால் ரொம்ப சின்னதாக பண்ண முடியலை அப்படின்னா 1.25 இல்லை 1.5 அந்த மாதிரி எடுத்துக்கலாம் மாவு இல்லையா? ஆமாம், எடுத்துக்கலாம். அது அவாவா உருண்டை உருட்டி பண்றதுக்கு தகுந்த மாதிரி மாறும். இப்போ நான் வந்து 1 அழாக்குலேயே நான் பண்ணுவேன். 1 அழாக்கு மாவு எடுத்துன்னு நான் 4 கப்பு தேங்காய்க்கு நான் அந்த போலி பண்ணிடுவேன். பட் எல்லாரும் அதை மாதிரி பண்ணுவான்னு சொல்ல முடியாது இல்லையா? அதனால 1லேருந்து 1.5 வரைக்கும் எடுத்துக்கலாம். 2 தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஆமாம், சுட சுட தேங்காய் போலி வாய்க்கு ருசியாக ரொம்ப வாசனையாக இருக்குது. ஏலக்காய் வாசனையோட அந்த தேங்காய் போலி ரொம்பவே அருமையாக இருக்குது. ராதிகா பண்ணியிருக்கிறது பார்க்குறவாளுக்கும் சாப்பிடணும்னு தோணும்னு நினைக்கிறேன். வாங்க, எல்லாருக்கும் நாங்கள் பண்ணி தரோம். வாங்க, நீங்களும் பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு ஃபீட்பேக்கை சொல்லணும். கண்டிப்பாக வந்து பார்த்துட்டு ஆற்றுல பண்ணி பார்த்து எப்படி இருக்குங்கிறத ஃபீட்பேக்கு கமெண்ட்ஸ் வந்து எங்களுக்கு போட்டால் தான் வந்து எங்களுக்கு அடுத்த ஒரு என்கரேஜிங், அடுத்த வீடியோ வந்து இன்னும் மக்கள் கேட்குறா அப்படிங்கிற இன்னும் கொஞ்சம் எந்தூசியாசமாக இருக்கும். ஆமாம், ரெடி ஆகிடுத்து. இந்த போலியே சூடாக பிளேட்டில் எடுத்து வச்சுருங்க. சுட சுட தேங்காய் போலி ரெடி ஆகிடுத்து. நீங்களும் சாப்பிட வாங்கோ. எல்லாரும் ஆயில் கவருக்கு பதிலாக இப்போ இந்த அலுமினியம் ஃபாயில் யூஸ் பண்ணால் இன்னும் நல்லது. அலுமினியம் ஃபாயில் இதில் கூட கல்லுலேயே இந்த வாழை இலை மாதிரி போட்டு எடுக்கலாம். ஒன்றும் ஆகாது இல்லையா? ஒன்றும் ஆகாது. அப்படியே தவாவில் நெய்யை தடவிட்டு இதை அப்படியே கவுத்துடலாம். இது ஒரு நல்ல டிப்ஸாக எடுத்துக்கோங்க. இப்போ வந்து பாலித்தீன் கவர்லாம் தடை வந்ததுனால இதை வந்து அலுமினியம் ஃபாயிலில் வச்சு நம்ம வந்து போலி பண்ணுறதுக்கு பண்ணலாம். அதில் இலை கிடைக்காதவா இல்லையா? ஆமாம், இலை கிடைக்காதவா. அலுமினியம் ஃபாயிலேருந்து அப்படியே டைரெக்டாக அதில் போடலாம். இலையில போடுற மாதிரியும் நம்ம போடலாம். இன்னுமே ஆர்டர் அது
இப்படி பண்ணுறதுனால என்ன அப்படின்னா கையில் ஈஷாமல் இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம், இதுலேருந்து கையில் எடுக்கும் பொழுது சிசையும் விண்டு போயிடும். அதெல்லாம் விண்டு போகாமல் இருக்கிறதுக்கு டைரெக்டாக தவாலையே போட்டு டைரெக்டாக பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு விரிசல் வராது, ஒன்றும் வராது. அதுதான் சௌரியம் அலுமினியம் ஃபாயில். ஆமாம். இன்னொன்று பிளாஸ்டிக்கில் தட்டினா அதனுடைய தன்மையும் இதில் சான்சஸ் அதுவும் இதில் கிடையாது. ஆமாம். இப்போ அதுவும் இப்போ தடை வெடிக்கப்பட்ட இதில் வந்து ஃபாயில் யூஸ் பண்ணுறது என்ன கேட்டால் அதான் பெஸ்ட் ஆப்ஷன். எதுவாக இருந்தாலும் நாமத்தில் முறுக்கு சுற்றுறது கூட அலுமினியம் ஃபாயிலே நம்ம கூட பண்ணலாம். தட்டுறது ட்ரை பண்ணி பார்ப்போம். எல்லாம் ட்ரை பண்ணி பார்ப்போம். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ இது போலி எல்லாம் நிறைய பண்ணி அடுக்கி ராதிகா வந்து நிறைய அடுக்கி வச்சுருக்கா. எல்லோரும் சாப்பிடுவாங்க. வாய்க்கு வந்து அப்படியே ரொம்ப ருசியாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அடுத்து வேற ஒரு நல்ல அடுத்த டிஷ்ஷு கார போலியோட நான் வந்து உங்களை பார்க்குறோம், மீட் பண்ணுறேன். கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது மாத்திரம் வியூவர்ஸ் பாருங்க. நிச்சயமாக உங்கள் கமெண்ட்ஸ் வந்து என்னங்கிறத எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. இன்னும் வேறு ஏதாவது உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதையும் சொல்லுங்கள். நாங்கள் சொல்லலாம். அடுத்த வீடியோ நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக அது போடுறோம், அப்லோட் பண்ணுறோம்.